வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான பிரெட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பிரெட்டெல்லாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறோம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்சியில் திரித்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் பாதாம், முந்திரி இதை ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம நெய்யில் வறுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யிலேயே நம்ம கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழம் அதையும் போட்டு நம்ம நல்லா வறுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஊதிக்கிட்டு வருது. இந்த சமயத்தில் அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேன்லே நம்ம திரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டையும் அதில் போட்டு நல்லா வறுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அதே பேனில் அப்படியே அதில் இருக்கிற நெய்யோடே நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுக்கும்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்குவோம். நல்லா பாருங்கள், பொன்னிறமாக இதை வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வறுக்க கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா நம்ம ஹீட் பண்ணுவோம். நம்மளுக்கு பாகு மாதிரி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒயிட் சுகர் அந்த தண்ணியில் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். இதில் 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு சுகர் கரைஞ்சதும் இதில் நம்ம திரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த சுகர் தண்ணியோட நல்லா நம்மளுக்கு அந்த ப்ரெட்டு நல்லா சேரணும். நல்லா இப்போ பாருங்கள், விதமான நம்மளுக்கு நல்ல மனம் வருது. இந்த மாதிரி நல்லா நம்ம அல்வா பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு பாகு மாதிரி ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம காய்ச்ச பால் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அதிகமாக பால் சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 கப் போதும். அதனால் நம்ம காய்ச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பால் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அல்வா கூடுதலான நம்மளுக்கு சுவையை தரும். இப்போ நம்ம நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த அல்வா ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற நட்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மணமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. இதை ஒன் டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.